எங்கேயோ கேட்ட குரல் எங்கேயோ பார்த்த முகம் என்ன ஓடிட்டே இருக்கு. அது உரட்டும் என்ன தெரியுதா? அடி சண்டாளி. ஐயோ யாருன்னே தெரியாத ஒரு ஆண்மகன் சண்டாளி பேச இரவில் வந்த தீடா நீ யார கூறதா? வந்த தீடா உடனே கூறதா? ஒன்று மாத்துக்க சண்டாளி நீ யாருன்னே தெரியல சொல்லிட்டு இருக்கேன். தெரியாத உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் இடத்தை தேடி செவ்வரேறி குதிச்சு வந்த திருட்டு பையனே என்னை டீ போட்டு பேச மரியாதை தெரிஞ்சுமா? ஒரு ஆண்மகனு கூட வாழாம ஏண்டா வந்த? எதுக்கு டா வந்த? பரவாயில்லம்மா. உங்க அண்ணங்க எல்லாரும் நல்ல மரியாதை கொடுத்து வளர்த்துருக்காங்க. வந்தவங்களை இப்படித்தான் பேசணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. எங்க ஒரு சண்டாளைக்கிற இதெல்லாம் ஒண்ணு பிடிக்கவா? சீக்கிரம் இந்த மரியாதை பத்தி நீ பேசலாமா? நான் கேக்குறேன், எங்க அண்ணங்க எனக்கு நல்லாதான் வளர்ப்பெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. இப்படி அர்த்த ஜாம நேரத்துல அசந்து தூங்குற நேரம் பார்த்து செவ்வரேறு குதிச்சு வந்த ஆண்மகன் நீ. அப்ப நான் ஏண்டா வந்தா எதுக்குடா வந்தா யாருடா திருட்டு பையன் நான் கேக்குற உரிமை எனக்கு இருக்குது. அது போல டீ போட்டு பேசுறேன் நீ, உனக்கு என்னடா உரிமை இருக்கு? இடத்தை தேடி வந்திருக்க யாரா? உரிமை இல்லாத இடத்துல உரிமை கொண்டாட முடியாது. ஊசி இடம் கொடுக்காம நூலு உள்ள விழுக முடியாது. என் மேல நீ ஆசை கொள்ளாம நான் எதுக்குள்ள வரணும் பத்தியா? என்ன ஒரு தைரியம், நெஞ்சு ஊக்கம். செவ்வரேறி குதிச்சு வந்தது இல்லாம உரிமை இல்லாத இடத்த நீ யாரு? அத்தை மயனா, என் மாமி மயனா, அவனா இவனா? மரியாதை கெட்டுறோம். ஏன் நீ எனக்கு எப்படா புருஷன் ஆக முடியும்? சண்டாடி என்ன யாருன்னு தெரியல. என்ன பார்த்தாடி கிட்ட ஏண்டா வந்து யாருன்னு என்ன எழுதி ஒட்டவா வச்சிருக்கு? நீ யாருன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க. உனக்கு சேனட்டை கொண்டு வர சொல்ற, போயிட்டு அது சவுண்ட கட் பண்ண முடியுமா? ஆஃப் பண்ணி விட்டாங்களே. அதை கொஞ்சம் குறைச்சல கட் பண்ணி விடுனேன். நான் இங்க பேசுறேன் என்னன்னு கேட்கல. கட் பண்ணி பாத்துக்கலாம். அப்புறம் இந்த விழா கமிட்டி தயவுசெய்து எங்க இருந்தாலும் பாண்டுமணிக்கு பந்தம் கட்டுறதுக்கு குச்சி, பழைய துணி, மண்ணெண்ணெய், கோழி சாவல தயவுசெய்து கொண்டாட மேடைக்கு. எப்பா செந்தில் பாண்டி இங்க ஆளை காண. 2 கோழி, மண்ணெண்ணெய், பழைய துணி, பச்சை குச்சி நடிட்டு வாங்கினேன். சீக்கிரம் வாங்கினேன். ஆமா ஏமா என்ன நீ வாடா போடான்னு கேட்ட? ஆமா. ஏண்டா எதுக்குடா வந்த? எப்படா வந்து திருட்டு பையனு கேட்டேன். ஆனா என்னைக்கு நான் பெண்ணை மதிக்கணுமாமா? நீ அம்மா பெண்களுக்கு இன்னைக்கு மரியாதை கொடுக்க நானு. அப்படியா? இதுவரைக்கும் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை நான் வாடி மொழி கேட்டிருப்பேன். ஐயோ சரியான பொய்காரனா நீ? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீதி உன்னைய தாண்டி அப்படின்னு எல்லாம் பேசினேன். இப்பவும் நான் கேட்பேன், என்னன்னு? உன்னை தாண்டி மரியாதை இல்ல. ஏமா உங்க ஆத்தாப்ப நல்ல மரியாதையே சொல்லி தந்து பழக்கல. எவ்வளவு விவரமா தவறா பேசல. உங்க அன்னைக்கு மரியாதை கொடுத்து உனக்கு சொல்லி தரல. எந்த நேரத்துல எங்க போன விதிமுறையே போய் நான் தாண்டி. மரியாதை இல்ல, மரியாதை இல்ல. அடி நான் தாண்டி. இரவில் வந்தது நான் தாண்டின்னு சொன்னேமா? கோபம் கொள்ள வேண்டாம். இரவில் வந்தது நான் தாண்டின்னு சொன்னே, நீ கோபச்சுக்கிட்ட. ஏன்னா இரவு நேரத்துல வாசகத்தை படிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக விளக்கு எரிஞ்சிச்சுன்னா இந்த பூச்சி பூரை, இந்த பாச்சை பள்ளி விசச்சண்டைகள் எது வீட்டுக்கு வந்ததுக்காக இரவு நேரத்துல கதை படைச்சு வாசகனம் அணைச்சு வச்சிருவாங்க. விளக்கெல்லாம் இருட்டுல அணைச்சிருவாங்க. ஆமா, அப்படி இருக்க வேலையில எப்படி நான் வாசகத்தை உள்ள வர முடியும்? அதனாலதான் நான் செவரை தாண்டி வந்தேன். அதுக்கு தாமா நீ கேட்டதுக்கு நான் சொன்னேன், இரவில் வந்தது நான் தாண்டி செவரை தாண்டி உள்ள வந்தேன். அப்ப என்னை டீ போட்டு நீ பேசல. இல்ல நான் வாடி விடு சொல்ல முடியும். தாண்டின்னு சொன்னீங்க. எப்படி
உன்னையத்தான் தாண்டி உன்னைய தாண்டி பார்க்க வந்திருக்கிறேன். என்னைய சவரை தாண்டி எதுக்காக வந்திருக்கீங்க? நான் தான் புருஷனே. பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எதுவும் பொன் பொருள் வேணுமா? யாருக்கு? எது சாப்பாடு வேணுமா? யாருக்கு? உங்களுக்கு தான். சித்தி இருந்தா போதும், பொழுதுக்கு பேசாம. ஐயோ ஐயோ, என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஆமா, இங்க பாருங்க, சொல்லுங்க என்ன வேணுமாலும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி வாங்கி தரேன். ஆனா எது இடம் தெரியாம வந்துட்டீங்களா? யாரு நீங்க? நான் போதையில திரண்டு போற கூட போயிருக்கிறேன். அந்த விலாசம் கூட சொல்லுங்க, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன். நான் இருக்கிற இடமா? நான் போத ஓட்டுறேன்னா எங்க எப்படி இருப்பது யாருக்குமே தெரியாதும்மா. யாருக்குமே தெரியாதா? எந்த கருவகாட்டுல கிடப்போ எனக்கே தெரியாது. அப்ப இந்த இடம் தெரியாம தான் வந்திருக்கீங்க. நல்லா யோசனை படி பாருங்க, இந்த இடம் நீங்க வந்த இடம் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறேன். சரியான நேரம், விழுங்காத நேரம், குமரி இருட்டாக போடுற நேரம். உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னைய தேடி? அம்மா நீங்க எதுக்கு என்னைய தேடணும்? அதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தாண்டி புருஷன், நான் தான் வெள்ளச்சாமி. திரும்ப திரும்ப சொன்னேன். என்ன பேர் சொன்ன? வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி உன் சட்டமட்டிக்காரடி சண்டாளி. இப்பதான் நல்லா தெரியுது. செவரது குதிக்க வந்தாலும் வந்த இந்த ஒட்டு கேட்கிற பழக்கம்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கு? காரணம் என்னன்னா, ஏன் வெள்ளச்சாமி கதையை நான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆளை காணல, நான் பார்க்க முடியலன்னு வேதனையில என் கதையை நான் சொல்லிட்டு இருந்தா, அதே போல அம்ப எடுத்துட்டு வந்து என் வெள்ளச்சாமியை போல நடிக்கலான்னு பாக்குறியா? ஒரு காலம் முடியாது, தெரிஞ்சுக்க. அப்படி வில்லம்பு எடுத்துக்கிட்டு விரவையில வெள்ளச்சாமி ஆயிட முடியுமா? உனக்காக உயிரை கொடுக்க வந்தவன் நான் நாட்டி வெள்ளச்சாமி. எனக்காக உசுர கொடுப்ப? சத்தியமா. அப்படின்னா அந்த கரண்ட் கம்பி எப்படி பாப்போம்? நான் முடிக்கிறேன், ஒரு கையில ஒன்னையும் முடிச்சுக்குவேன். இங்க பாருங்க, வாழ்வோ சாவோ ரெண்டு பேரும் சேர்ந்த ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்றேன் கேளுங்க, என் வெள்ளச்சாமியோட நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசையில நான் ஓடோடி வந்திருக்கேன். அப்ப வாழணும்னா என் கூட வந்துரு, உங்க கூட எங்கிட்ட போய் சந்தோஷமா வாழலாம். நீ யாருனே தெரியாத ஒரு ஆண்மகன் ஏன் வெள்ளச்சாமியை போல நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குற? அதெல்லாம் முடியாது. உன்னையெல்லாம் நான் கட்டிக்க முடியாது. நான் யாரையும் மனசுல வச்சுக்கேன், உங்களதே கட்டிக்க முடியும். என் முகத்தை பார்த்து மாடி உங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஓ முகத்தை இந்த அம்ப பார்த்து மாடுக்கு ஞாபகம் இல்ல? இல்லவே இல்ல. அப்படி செஞ்சாலும் தெரிஞ்சு நடிக்கிறியா? இன்னும் ஒரு பேச்சுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்சிருப்பேன்? வந்த உடனே ஒரு சேர் போட்டு உட்கார சொல்லி ஒரு செம்பு தண்ணியாவது எடுத்து கொடுத்து. தண்ணி எடுத்திருப்ப? தண்ணிங்க சாப்பிட அருந்தக்கூடிய தண்ணி ஒரு செம்பு நிறைய எடுத்து நீங்க அதை சாப்பிடுங்க. எங்க அன்னைகளை பார்க்க வந்தீங்களா, எங்க அப்பா அம்மா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு தெரிஞ்சவங்களா இருந்தா நாங்க இதெல்லாம் ஒரு மரியாதை இருந்தா கொடுத்துருப்பீங்க. ஆமா, அப்பன்னா நீங்க யாருமே தெரியல, அதனால இதெல்லாம் செய்யல நானு. கல்லஞ்சு காடு வெட்டிக்கார தம்பி, உன் மனசு ஈரமே இல்லை காடு. யார் மனசுல? இந்த சண்டாளி என் மனசுல. பாருங்க, இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னையே கொஞ்சமாவது ஈர இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா இன்னொரு என்ன செஞ்சிருப்பேன்? எங்க அண்ணன் 7 பேர்த்து அண்ணா வாங்க திருட்டு போய் உள்ள வந்துட்டேன் அப்படி சொல்லி இன்னொரு அறையெல்லாம் திறந்து உங்களை என்ன கதி ஆக்கிருப்பேன் தெரியுங்களா? அது போல நான் திருடனா இருந்திருந்தா திருட்டு போய் என்ன பண்ணிருப்பேன்? என்ன செஞ்சிருப்பான்? ஐயோ சத்தம் பார்த்தாங்களே, ஆள் அரவ கந்தாங்களேன்னு சொல்லி திருடனா இருந்திருந்தா அம்பளை குத்திருப்பேன். சங்குல பொம்பளை பிள்ளை நினைச்சு பேசிட்டு இருக்கியா? தப்பிச்சு ஓடி இருப்பேன். சொல்றேன் அந்த வழியில நீ தப்பிச்சு இங்க இருந்து ஒரு எங்கேயுமே செல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த அரண்மனையில் அப்படியாப்பட்ட அறைகள் இருக்கு. நீ எப்படியோ செவரேறி குதிச்சு வந்துட்ட. ஆனா இங்க இருந்து வெளியே போனோம்னா எங்க அனுமதி இல்லாம போக முடியாது. நான் சொல்றேன், உயிர் மேல ஆசை இருந்தா நான் சொல்றேன், எப்படியாவது கதவை திறந்து விட்டுருக்கேன், ஓடியே போயிரு. அப்படி இல்லையா? சண்டாளி, நான் அடிபட்டாலும் பிடிபடாத ஆளு. கழுவுறமே நழுவுறமே நாட்டா எப்படிதான் நழுவி ஓடி போயிருவேன். ஒரு நாளைக்கு நழுவுறமே பிடிக்க முடியாது. தூண்டில் போட்டாவது புடிச்சு இது உழுவ மீன் பாத்துருக்கிறியா? கையில புடிபடாது. அப்படியே புடிச்சால விலகிட்டு நழுவி ஓடி போயிடும். போகும். அது ஒரு நேரம் புடி வெட்டுறோம் தெரியுமா? அப்படி அப்படி இருந்துட்டாலும் நீ என்னை பொம்பளை பிள்ளைய நினைச்சிட்டு இருக்க, அதுவும் அடிச்சு கொண்டுட்டு போவேங்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை கொள்ள முடியுமா? பாக்கதான் இருந்திருந்தா உன்னை கொண்டு இருப்பாங்கிறேன். நான் பார்க்கத்தேன் பொம்பளை பிள்ளை. நான் ஆண்மான் மாதிரி எங்க அன்னைக்கு 7 பேரு எனக்கு அப்படி எப்படி சொல்றது, அப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காங்க. எதிராளிங்க யாரு வந்தாலும் அப்படியே ஒரே. அப்ப நீ ஆம்பளை? ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளை பொம்பளை. பிச்சை எடுத்துட்டா ஒரு காட்சி புரிய விடுங்கடா. அப்ப என்ன தானே கேட்கிற, எதுக்காடா வந்துன்னு சொல்லி வரேன் கேளு. தம்பி அப்பா, வீரத்தில் வீரத்தில் ஆண்மகள் கொன்று வீரத்துல சொல்லும் போதே
உள்ளஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடானே உருவாடும் போராட்டம் பார்க்கும் போதே மலையாடு என் கண்ணீர் துணியாவே நீ இல்லை என்றால் என்னாவே போடு என்றே பண்ணாவே கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி இவை மூட மறைகின்றது அது சொல்ல துடிக்கின்றது காதலே சாந்தி தெரியலையா சின்னரே சாப்பிடும் இன்னும் புரியலையா அந்த உச்சி மனது அருவி தெரியலையா அங்கோட கண்ணால் ரசித்தது விடவில்லையா தெரியாமலே குடமேல கூட வச்சு குடலே கூட போல கூட கொஞ்ச நாடு வார ஒட்டிக்கிட்டு போனா முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று தெரிகிறதா வெள்ளச்சாமி
நீங்க யாரு பெத்த பிள்ளைய தெரியல, இப்படி வந்து என்னை தெரியலையான்னு கேக்குறீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களை பார்த்தா. ஆமா, பாவமாவும் இருக்கு. அப்பா அப்படி இருந்துட்டால நீங்க யாருன்னு தெரியல. உண்மையாலுமே நீங்க தெரிஞ்சது மாதிரி எனக்கு தெரியலங்க, கோச். ஆனா நீங்க வெள்ளச்சாமின்னு சொல்ற காரணத்துக்காக உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன், கேக்கட்டுங்களா? சொல்றேன் கேளு. வெள்ளச்சாமினா எனக்கு அந்த 5 வயசுல அரியா பருவத்திலே எனக்கு வேண்டிய பொன்பொருள் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் சொல்லிட்டா கூட வெள்ளச்சாமின்னு இப்பவே அழைச்சிட்டு எங்க போறேன், எங்க திரும்ப போறேன்? எங்க அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் வீட்டு கூட்டி போயிருவேன். ஆமா, என் சகோதரர்கள்ட்ட அனுமதி கேட்டு கல்யாணம் முடிக்கணும். வீடு கூட்டி போய் வெள்ளையம்மா வெள்ளையம்மா விவரமான வெள்ளையம்மா. ஆமா, இல்லதான் ஏமாத்திடுவாங்க. இந்த வெள்ளச்சாமி பக்தந்து இவ வீரக்கதை கேட்டதுந்த நமக்கு ஒரு மகன் சொல்லிருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தானே புள்ளதானுங்கிற புத்தி, நாமளும் புத்தியே போகாதா? ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண்ணை தேடி கல்யாணம் பண்றதுக்காக குடும்ப விருத்தி ஆகணும். ஆமா, குடும்ப விருத்தி ஆகணும். என்ன வேணும்? கல்யாணம் முடிக்கணும், குழந்தை உள்ள வேணுமா? ஆமா. அது எங்களையே சொல்லி வை, அது எங்களையே சொல்லி வை. நாளா ஓகுதையா? யாரு கதை சொல்லி வைக்கிறது? என் கதைய. ஓ, உங்க கதையா? அவங்களுயாக மாறிடுவா, மாறிடுவா, இந்த பூலகத்தை ஆண்டிடுவா, இந்த பூலகத்தை ஆண்டிடுவா. கல்யாண தேசத்தில கர்நாடக தேசத்தில வெள்ளச்சாமி சமத்து பாசத்தை எழுந்து வச்சு